அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அமிர்த பிந்து உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல கடந்த வகுப்பில 7வது ஸ்லோகத்துல ஓம்காரத்தை பற்றி பார்த்தோம். அதுல பாதியிலேயே நிறுத்தணும். நேரம் பத்தாதனால பாதியிலேயே அதை நிறுத்தணும். இப்ப அந்த ஓம்கார உபாசனை எப்படிப்பட்டது, அந்த ஓம்கார உபாசனையினால் வருகின்ற பலன் எத்தகையது, இதையெல்லாம் இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டியது. மேலும் அதை நம்ம இந்த பாடத்துல விரிவாக பார்க்கலாம். இப்ப அந்த ஓம்கார உபாசனை என்பது ஓம் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் கூறுவது, அதை உரக்கச் சொல்வதன் மூலம் அந்த ஒளியில் மனம் கவனம் செலுத்துகிறது. மனதை அமைதிப்படுத்த உபனிஷத்துக்களில் பரிந்துரைக்கப்பட்ட மிகச்சிறந்த நுட்பம் இதுவாகும். இது புறநிலை சிந்தனையை மட்டுமல்ல, நான் என்ற அகநிலை சிந்தனையையும் நீக்குகின்றது என்பதாக இங்கு பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்ப நம்ம என்னதான் புற விஷயங்கள்ல பல காரியங்கள் செய்தோம்னாலும் அந்த காரியத்தினுடைய அடிப்படை விஷயம் எதா இருக்குதுன்னா ஒரு அகங்காரத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஏன்னா இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ நம்ம இடத்துல இருக்கும் இல்லையா? அந்த ஈகோ இல்லாம அந்த காரியத்தை நம்ம செய்யவே முடியாது. எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடும். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த ஈகோவும் இல்லாத நிலை, அந்த நான் என்ற அகங்காரம் அற்ற நிலை தான் அந்த ஆதியை உணரக்கூடிய அதி அற்புத நிலை என்பதாக சுட்டிக்காட்டப்படுது. அப்ப அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை நம்ம இழக்கணும்னா நம்ம பயிற்சியே செய்யாம தான் அதை இழக்கணும். அதற்காக ஏதாவது ஒரு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாலே அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு மனசு நினைக்கும். அப்புறம் அதுதான் நமக்கு ஒரு அகங்காரமா மாறுது. அப்ப அதுதான் இங்க பிரச்சனை. அதனால இங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே செய்யாம, இப்ப இந்த ஆரம்ப நிலை சாதகர்கள் வேணா ஓம் ஓம் அப்படின்ட்டு அந்த ஓம்காரத்தை வாய் விட்டு உச்சரிக்கலாம். அது அவர்களுடைய மன திருப்திக்காக அதை சொன்னாதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறதுனால சொல்லிக்கலாம். ஆனா உண்மையில அது என்னன்னா, சப்தத்திலிருந்து அசப்த நிலைக்கு நம்ம முன்னேற வேண்டும் என்பதுதான் அதனுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இங்க அந்த ஈஸ்வரத்தன்மை, அந்த இறைவன் பிரம்மம் அப்படிங்கிற நியதி எல்லாம் எங்க இருக்குது? அந்த அமைதியின் இடத்துல, ஆனந்தத்தின் இடத்துல இருக்குது. அப்ப அந்த நிலை தான் நமக்கு மூலம். அந்த மூலத்திலிருந்து தான் நம்ம வெளிப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் நம்ம அந்த மூலத்துக்கு தான் திரும்ப போறோம். அப்ப அந்த அமைதி தான் இங்க ஓம்காரத்துக்கே மூலம். இங்க ஓம்காரமே எப்படி கிளம்புது? அமைதியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் அமைதிக்கு தான் உள்ள போகுது. இதுதான் நம்ம கோயிலுடைய மணி ஓசை எல்லாம் இதனுடைய ஓமானம். எதற்காக கோயில்ல மணி அடிக்கிறாங்க? சாமிக்கு காது கேட்காதுன்ட்டான். இப்ப கோயில்ல இருக்கிற கடவுளுக்கு காது கேட்காது, மணி அடிச்சா தான் அவர் காது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா? அதனுடைய தாத்பரியமே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கோயில்ல மணி ஓசை எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அமைதியிலிருந்து சப்தம் வெளிவந்து மீண்டும் அந்த சப்தம் அமைதியிலேயே முடிவடைகிறது. அதுதான் அவருடைய தாத்பரியம். அதாவது நம்முடைய சனாதன தர்மம் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் சடங்கு, சம்பிரதாயம், பூஜைகள், வழிபாடுகள் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழமான உட்பொருளும் அதனுடைய தாத்பரியமும் நமக்கு வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஒரு குருட்டுத்தனமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த தவறான பாதையிலேயே நம்ம இன்றைய வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப கோயில்ல மணி அடிப்பது ஏதோ கடவுளுக்கு காது கேட்கல, நான் மணி அடிச்சு அவர் காது கேட்க வைக்கிறேங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜை நேரத்தை நான் சுட்டிட்டு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அடையாளமா அதை மாத்திக்கிட்டாங்க. ஆனா அதற்காக அது கொடுக்கப்படவில்லை. பூஜை நேரத்தை நீங்க மணி அடிச்சு காட்டணுங்கிறது கிடையாது. அந்த 6 கால பூஜை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த நேரத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. இந்த நேரத்துல நான் பூஜை செய்யணும் அப்படின்ட்டு. அந்தந்த நேரத்துல பூஜை நடக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தானே. அதுக்கு என்ன பெல் அடிச்சு தான் பூஜை நடக்குதுன்னு காட்டணுமா என்ன? அப்ப அந்த பெல் யாருக்காக அடிக்கப்படுது? அதை நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய தாத்பரியம் அமைதியிலிருந்து ஒளி உண்டாகி அந்த ஒளி மீண்டும் அமைதியில் சென்று ஒடுங்குவதனுடைய தாத்பரியம். அப்ப அதைத்தான் இங்க ஓம்காரமும் செய்யுது. இப்ப இந்த ஓம் என்ற பிரணவத்தில நம்ம கவனம் செலுத்தும் போது
நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகங்காரம் கூட நீங்கி விடுகின்றது என்பதுதான் இங்க மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படும். வேற எந்த பயிற்சிகள் நீங்க செஞ்சிட்டு இருந்தாலும் அங்க அகங்காரம் நீங்காது. ஏன் நீங்காது? ஏன் இந்த ஓம்காரத்துல மட்டும் நீங்குது? மற்ற பயிற்சிகள்ல ஏன் அகங்காரம் நீங்காது? மற்ற பயிற்சிகள நான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இருந்தால் தான் நீங்க செய்யவே முடியும். இல்லன்னா நீங்க எந்த பயிற்சியுமே செய்ய முடியாது. மூச்சு பயிற்சி செய்றவன் நான் செய்றேன்னு சொல்லாம மூச்சு பயிற்சி செய்வானா? அல்லது ஒரு ஜெபம் பண்றவன் நான் செய்றேன்னு சொல்லாம ஜெபம் செய்வானா? அப்ப புறத்துல நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவுல தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் ஓம்காரத்தை பொறுத்தவரைக்கும் நாம் செய்ய முடியாது. அது ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. அத நாம சிரவணம் பண்ண வேண்டியது தான் இங்க விஷயம். இங்க சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாராம்சமே எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். கேட்டல், கேட்டவற்றை பற்றி சிந்தித்தல், சிந்தித்த தெளிவில் நிலை பெறுதல். இந்த 3 விஷயங்கள் தான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம் என்ற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல இருந்து போகணும் அப்படின்னா, அதற்கு இந்த ஓம்கார தியானம் மிக்க கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுது. அப்ப ஓம் என்ற பிரணவ சப்தத்திலே கவனம் செலுத்தி தியானிக்க வேண்டும். பிறகு ஓம் என்ற சப்தத்தில் கவனம் செலுத்தாமல் அசப்தத்தை தியானிக்க வேண்டும். இறுதியாக ஓம் என்ற தியானத்தின் பிந்தைய வடிவத்தை உணர்ந்து கொள்ளும்போது இல்லாதது இருப்பது போல உணரப்படுகிறது. ஓம் என்பது பிரம்மனின் ஒளி குறியீடாகும். ஏன்னா இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? நமக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ராமசாமி, குப்புசாமி, அந்த சாமி, இந்த சாமிட்டு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. ஆனால் இந்த பெயர்கள் நம்மை அடையாளப்படுத்துவதற்காக, இன்னார்தான் இவர் என்று தெரிந்து கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற பெயர். இல்லைன்னா நம்மள யாருன்னு தெரியாது இல்ல. இவர் தான் சுட்டி காட்டணும்னா அதுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா? அது மாதிரி இந்த ஓம்காரம் ஈஸ்வரனை சுட்டி காட்டுவதற்கான ஒரு பெயர். அப்ப அந்த ஈஸ்வரனை சுட்டி காட்டுவதற்கான ஒரு பெயரில நம்முடைய ரிஷிகள் மிக முக்கிய நுணுக்கங்களை அங்க உள்ள கொண்டு வந்து செலுத்தி அதற்கு அழகான ஒரு பெயரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுதான் ஓம்காரத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. ஆனா அந்த பெயர் அவர்கள் தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கவில்லை. அது இந்த பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சமே அந்த சப்தத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. ஓம்காரத்துலதான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்ப அதை தான் இங்க சுட்டிக்காட்டி அந்த ஓம் என்பது பிரம்மத்தின் ஒளி குறியீடாகும். இந்த புரிதலுடன் மீண்டும் மீண்டும் செய்யும் போது அது மிகவும் திறம்பட செயல்படுகின்றது. அந்த ஓமை திரும்ப திரும்ப சொல்வது நம்மை அந்த ஒளியிலிருந்து ஒளியின் ஆதாரத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்த ஒளியினுடைய ஆதாரம் என்ன? அமைதிக்கு அழைத்து செல்கிறது. நமக்கு தேவை இங்க அமைதி தான். ஏன்னா மனசு எப்போ அமைதியாகுதோ அப்பதான் அந்த அறிவை பிரகாசிக்க தொடங்கும். மனம் அமைதியாகாத வரைக்கும் அந்த அறிவு நம்ம இடத்திலே பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. ஏன்னா இங்க நம்ம செய்யக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் மன அமைதிக்கு தான். அதை பல பேர் வச்சுக்கிறோம். மனோ நிகிரகம், மன கட்டுப்பாடு, மனோ லயம் அப்படின்னு எல்லாம் வேணா பல மாதிரி பேர் வச்சுக்கலாம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பேர்ல வேணா நீங்க சொல்லிக்கலாம். முடிந்த முடிவு அங்க அமைதி உண்டாக வேண்டும். அதுதான் உபனிஷத்து மந்திரங்கள் எல்லாமே கடைசியில் என்ன சொல்லும்? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமைதி 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 அப்படின்ட்டு அமைதியை தான் உபனிஷத் மந்திரமும் சுட்டி காட்டுது. அப்ப இது ஒரு மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமைதிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில மௌனம் ஒலிக்கு எதிரானது அல்ல. அது மிகவும் ஆதரவானது. அனைத்து ஒலிகளும் மௌனத்தில் எழுகின்றன. அத்தகைய ஒலிகள் நீக்கப்படும் போது நமக்கு அமைதிதான் மிஞ்சும். இந்த உறவு பிரம்மத்தினுடனான நமது சொந்த உறவை சுட்டி காட்டுகிறது. இப்ப ஒலிக்கும் மௌனத்துக்கும் உள்ள தொடர்பு நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இது ஒலி உணர்வுக்கு மட்டுமே பொருந்தும். இப்ப விண்வெளியில ஒலிகள் இருக்கின்றன. இந்த ஸ்பேஸ்ல சவுண்ட் இருக்கு. இப்ப அந்த சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். நிறைய ஒலி அலைகள் இந்த விண்ல போயிட்டு இருக்குது. அதாவது ஆகாயத்துல இருக்கிறது. ஆனா அந்த சவுண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா ஆகாயம் ஒரு ஒன்றுமற்ற தன்மை. அங்க சவுண்ட் இல்லாத நிலை வெறும் விண் மட்டும் இருக்குது. விண்ணுன்னா ஆகாயம் மட்டும் இருக்குது.
அப்ப அந்த ஆகாயத்துல மற்ற விஷயங்கள் சேரும்போது தான் அங்க எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியுதுன்னா, நம்ம புலன்கள் அடிப்படையில தான். எல்லாமே புலன்கள் அடிப்படையில தான் நம்ம எதையுமே உணர முடியும். நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்துட்டோம் அப்படின்னாலே, அந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நம்ம வந்திருக்கிறதுனால, இந்த ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு புலன்களாக நம்மிடத்துல இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல் அப்படிங்கிற ஒவ்வொரு புலன்களுடைய வேலைப்பாடும் இந்த பஞ்சபூத அடிப்படையில இருக்கிறதுனால தான், இப்ப நம்ம கேட்டல்ங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் பேசக்கூடிய விஷயத்த உங்களுக்கு கேள்வி ஞானமா உள்ள போயி, அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு செய்யுதுன்னா, அதற்கும் அந்த புலன்கள் தான் ஆதாரமாக இருக்கிறது. அந்த புலன்களின் அடிப்படையில தான் இங்க மனம் மாற்றத்திற்கு உட்படுகிறது. அந்த மாற்றத்திற்கு உட்படுகின்ற விஷயம், நம்ம கேட்கின்ற விஷயத்தை பொறுத்து இருக்கிறது. அதே மாதிரி தான் பார்வையும். இப்ப நம்ம பார்க்கின்ற விஷயங்களும் நம்ம எதை பார்க்கின்றோமோ, அந்த பார்வையினுடைய விஷயத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. அப்ப நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நம்ம இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? இப்ப இந்த புலன்கள நம்ம கண்டபடி உபயோகப்படுத்தக் கூடாது. ஏன்னா இந்த புலன்கள் கண்ணுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கண்டத பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மனசு அதுல போய் சிக்கிக்கும். காதுங்கிற ஒரு விஷயத்த நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்காக கண்டதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்னா, மனசு அதுல போய் சிக்கிக்கும். அப்ப இதிலிருந்து நம்ம முறையா நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து, நல்லதை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவங்க அந்த காலத்திலேயே என்ன சொன்னாங்க? "தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே" அப்படின்னெல்லாம் பெரியவங்க அந்த காலத்திலேயே 3 குரங்கு பொம்மைய போட்டு, ஒரு குரங்கு காத மூடிக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு கண்ண மூடிக்கிட்டு இருக்கும், ஒரு குரங்கு வாய மூடிக்கிட்டு இருக்கிற மாரி படத்தை போட்டு, சிறிய குழந்தைகள்லயே நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்தாங்க. அப்ப அத நாம புரிந்து கொண்டு, இந்த புறப்புலன்கள வெளி விவகாரங்கள்ல நம்ம ஈடுபடுத்த தொடங்கும்போது, அதனுடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து கொண்டு, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இதனுடைய முக்கிய பயன் என்னங்கிறத தெரிந்து நம்ம கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தினால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். ஆனா இந்த கொடுக்கப்பட்ட புலன்கள நம்ம கண்டபடி கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புலன்களாலேயே இந்த உலகம் நமக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுகின்றது. அதனால தான் புலன் கட்டுப்பாடு தேவை என்பதாக மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். புலன் கட்டுப்பாடு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த புலன கண்டபடி நம்ம மேய விட்டோம் அப்படின்னா, அதனால பல கஷ்டங்கள நாம அடைய வேண்டியது பின்னாடி இருக்குது. அதனால ஒரு கட்டுப்பாடா இத நீங்க பயன்படுத்துங்க. கண்ணால பார்க்கவே வேண்டாம்னு நாங்க சொல்லல. நல்ல விஷயங்கள பாருங்க. காதால கேட்கவே வேண்டாம்னு சொல்லல. நல்ல விஷயங்கள கேளுங்க. வாயால பேசவே வேண்டாம்னு சொல்லல. நல்ல விஷயங்கள பேசுங்க அப்படின்ட்டு தான் பெரியவங்க நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத நம்ம நடைமுறையில கொண்டு வாழ கத்துக்கிறதுக்கு தான் இங்க இத்தன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த ஒலிக்கும், அந்த மௌனத்துக்கும் உள்ள தொடர்பு நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, அந்த மௌனம், அந்த அமைதி தான் இங்க பிரம்மம். வேற ஒண்ணும் இல்ல. பிரம்மம் தான் அந்த ஆதி மூலம். அந்த ஆதி அசைவற்றது, மௌனமானது, நிர்குண சொரூபமானது அப்படின்னு நம்ம அது பல பெயர்கள்ல அழைக்கிறோம் இல்லையா? அதனுடைய அந்த நிலைத்த தன்மை, அந்த நிலையான தன்மைக்குள்ள நம்ம போகும்போது தான் நம்முடைய சுயம் பிரகாச நிலை நமக்கு புரிய வரும். அப்ப அந்த புலன்கள நம்ம கரெக்ட்டா கையாள பழகிக்கணும். இந்த ஓம்கார ஜபம் நமக்கு இந்த உபாசனா நமக்கு எப்படி கை கொடுக்குதுன்னா, நம்முடைய அகங்காரத்த அழித்து விடுகிறது. அந்த அகங்காரத்த அழிக்கும்போது நம்ம அந்த அறிவாக பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஓம்காரத்தின் மூலமாக நமக்கு திறக்கப்படுகிறது. இப்போ அகங்காரத்தின் உட்பொருளை அகற்றுவதற்கு மேலே உள்ள விதியை பயன்படுத்த நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஓம்கார உபாசனைங்கிற ஒரு விதியை நம்ம கற்றுக்கொண்டு, அதுல புலன்களை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க கொடுக்கப்பட்ட விதி. அதாவது கண்டபடி புலன்களை செயல்படுத்தாம, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி அந்த புலன்கள நம்ம பயன்படுத்துற விதியோட நம்ம இந்த உலகத்தை கையாண்டோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல பிரச்சனைகள் இல்லாம வாழலாம். அப்புறம் நம்ம தியானத்திற்கு அமர்ந்திருக்கும்போது, ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது இதை அடைவதற்கான எளிய வழியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்ப ஓம்கார உபாசனை அகங்கார உலகத்திற்கும் இறுதி இலக்கான பிரம்மத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. அப்ப ஓம் என்ற உபாசனையின் முன்னேற்றமானது வெளியே மற்றும் உள்ளே உள்ள அனைத்து பொருட்களும் அகற்றப்படும் போது மனம் அமைதி அடைகிறது. அப்ப இந்த மனம் அமைதி அடைகிறது அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள ஏன் போகணும் அப்படின்னா, இப்ப இந்த புலன்கள் வழியாக பார்க்கின்ற காட்சி தானே நம்மள ஒவ்வொன்னும் ஈர்க்குது. மனசு ஒரு பொருள பார்த்த உடனே ஆசைப்படுது, அத வாங்கணும்னு நினைக்குது. காது ஒரு விஷயத்த கேள்விப்படுது, உடனே அத போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. இந்த மாரி ஏதாவது புலன்கள் வழியா விஷயங்கள, சுகங்கள நம்ம உள்ள கொண்டு போக
அதுல ஈர்ப்புத்தன்மை அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அத நாம புரிந்து கொண்டு இந்த புலன்களை இருந்தாலும் புலனற்ற தன்மையில அந்த அறிவுத்தன்மைக்குள்ள நம்ம போய் பழகிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த புலன்கள் நம்மள ஒண்ணும் பாதிக்காது. அதுக்கு எப்படி பாதிக்காம இருக்க முடியும்? கண்ல ஒண்ண பார்த்துட்டு அது எப்படிங்க கண்டுக்காம இருக்க முடியும்? காதுல ஒண்ணு கேட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்வி வருது இல்லையா? எல்லாருக்குமே அது வரும். ஏன்னா அனுபவமா இப்படி சொன்னா எப்படி வாழ்றது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வரும். அதுக்கு தான் இந்த உபனிஷத் என்ன சுட்டிக்காட்டுதுன்னா, இப்ப இந்த படைக்கப்பட்ட இந்த பொருள்களுக்கு ஆதாரத்த நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, இந்த ஆதாரத்தின் மூலமாக தானே இது உண்டாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டா, அதுதான் இதையெல்லாம் படைத்து அதுவே அனுபவமாக்குறதும்போது, இங்க இடையில இந்த மனசு பண்ற சேஷ்டத்தானே இத்தனையும் அப்படிங்கிற புரிதல் அந்த மனதிற்கே நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப நாம ஒரு விஷயத்த வேணுமா, வேண்டாமா அப்படிங்கிற அந்த தெளிந்த புத்தி சக்தியினால நம்ம அத அனலைஸ் பண்ணி முடிவெடுக்க முடியும். அந்த முடிவெடுக்கும் தன்மை நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அதுக்கு தான் மனம் ஒரு கருவி. அப்ப அந்த மனதினுடைய கருவி நம்மிடத்திலேயே இருக்கிறதுனால தான், அந்த மனம் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது? கடந்த பாடத்திலேயே பார்த்தோம். மனம் என்பது ஒரு கற்பக விருட்சம். இப்ப கற்பக விருட்சம்ங்கிற மரம் எப்படி ஒருத்தனுக்கு கேட்கிறதெல்லாம் குடுக்குது. கடந்த பாடத்துல ஒரு கதையே சொன்னேன் அதுக்கு. அவன் எத ஆசைப்படுறானோ அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கற்பக விருட்சம் தான் மனம். அப்ப நீங்க இந்த மாரி பாதையில பயணம் பண்ணி, இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக ஒரு நல்ல புரிதல் அந்த மனதிற்கு ஒரு பக்குவத்த குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த உலகத்த நம்ம எப்படி கையாளணுங்கிற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு புரிய வந்துடும். அப்படி புரிய வந்த பிறகு நம்முடைய மனம் என்ன பண்ணும்னா, தேவையற்ற விவகாரங்களுக்குள்ளயோ, விசேஷங்களுக்குள்ளயோ போய் மாட்டாது. ஏன்னா அதுக்கு தெளிவு இருக்குது, புரிதல் வந்துருச்சு இல்லையா? அந்த புரிதல் வழியா அது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விவகாரத்த நமக்கு பெருசு பண்ணிடும். இதனால பாதிப்பு அடைஞ்சிரும். இது நமக்கு பின்னாடி கஷ்டத்த கொடுக்கும். இது நமக்கு சுகத்த எடுத்துக்கும் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த புரிதல் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த புரிதல் காரணமா என்ன பண்ணுவோம்? அனாவசியமான விஷய சுகங்கள்ல போய் மாட்ட மாட்டோம். அப்ப நாம எதை செய்தா ஆனந்தமாக வாழ முடியும்? எப்படி இருந்தா நம்ம மனம் அமைதி இருக்கும்? எந்த நிலையில் நமக்கு சந்தோஷம் திகழும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே அந்த புரிதல் மேலோங்கும். அந்த தன்மையில நம்முடைய புத்தி பிரகாசிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த கற்பக விருட்சமான மனதினுடைய தேவைகள் அப்பொழுது முழுமையாக்கப்படும். அப்பதான் அதுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்ற அந்த பகுத்தறியும் தன்மை மேம்பட்டு காணப்படும். அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் என்று சொல்லப்படும். எது நித்தியம், எது அனித்தியம் என்ற புரிதலினால அந்த விவேகத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தை அனுபவமாக்கி பார்ப்போம். அந்த அனுபவம் தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுதுங்கிறது தான் இங்க உபநிஷத் சொல்லக்கூடிய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அந்த புரிதல் இல்லாத மனம் தான் இங்க சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாயி போகுது. அப்ப அதனால இங்க வாழவே கூடாது, சாமியாரா போயிடணும் அப்படின்னு இங்க எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்லல. நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் சொல்லுது. ஆனந்தமாக வாழ்வதற்கான வழியை சொல்லிக் கொடுக்குது. அப்ப ஆனந்தமாக வாழ்வதற்கான வழி அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்? மனதிற்கு ஒரு புரிதல் வந்தா தானே புரிந்து கொள்ள முடியும். மனதிற்கு புரிதலே இல்லன்னா இந்த உலகத்த நம்ம எப்படி கையாள தெரியும்? கையாள தெரியாம கண்டபடி கையாண்டு பல சிக்கல்கள்ல போய் சிக்கிக்குவோம். அதுக்கு காரணம் என்ன? அகங்காரம் தானே. நான் செய்கிறேன்ங்கிற அந்த ஈகோ தானே காரணம். அப்ப இந்த பாடத்திட்டத்துக்குள்ள நமக்கு ஒரு நல்ல புரிதல் வந்துட்டா, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த அகங்காரத்தை இழந்து எல்லாவற்றையும் ஈஸ்வர காரியமாக பார்க்கும். அப்ப அந்த ஈஸ்வர காரியத்துல அது ஈஸ்வரனுடைய செயல். இது நான் ஒண்ணும் செய்யல. அவனுடைய செயல் எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்குங்கிற அந்த தெரிவுல வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும். போவதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனசு. அதனால பாதிப்பே அடையாது. அந்த ஒரு நடுநிலையாளனாக வாழ்வதுதான் இங்க வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான முதற்படியாகவே பார்க்கப்படுகிறது. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓம்கார உபாசனை அகங்கார உலகத்திற்கு அந்த பிரம்மத்துக்கும் ஒரு பாலமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த ஓம் என்ற உபாசனையின் முன்னேற்றமானது நமக்கு உள்ளும் புறமும் நம்முடைய அகங்காரத்தையும் புறத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் அகற்றி நம்மை அமைதி அடைய செய்கிறது. அப்ப ஸ்ருதி மற்றும் ஆச்சாரியாரின் அறிவுறுத்தல் படி ஓம் என்ற பிரணவத்தை தியானிப்பதன் மூலம் மனோ நிகிரகம் அல்லது மனமற்ற நிலை அடையப்படுகின்றது. இந்த மனநிலை நான் பிரம்மம் என்ற அறிவின் உச்சத்தை அடைய உதவுகின்ற மிக முக்கிய சாதனமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா, ஏன் நான் பிரம்மம்னு போகணும்? பிரம்மம்னா யாரு? தூய அறிவு. அப்ப நான் அந்த தூய அறிவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகணும்னா, மனதிற்கு அந்த புரிதல் கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். மனதிற்கு அந்த புரிதல் கொடுக்காத வரைக்கும், மனம் புற விருத்திகள்ல சிக்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும், அல்லது அக விருத்திகள்ல சிக்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும்,
அது தன்னுடைய அகங்காரத்தை இழக்காது. அந்த அகங்காரத்தை இழக்காத வரைக்கும் அறிவு பிரகாசிக்காது. இந்த புரிதல் நமக்கு இங்க வரணும். அப்போ பிரணவத்தில் உறுதியாக மனம் நிலைநிறுத்தப்பட்டால் பிறகு அந்த ஒலிக்கு அப்பாற்பட்ட பிரணவத்தை தியானிக்க வேண்டும். அதாவது ஒலியின் உதவியின்றி வெறும் அசப்தத்தை தியானிக்க வேண்டும். அதாவது ஆரம்பத்துல சவுண்ட் நம்ம காதுல கேட்கிறோம். ஓம்ங்கிற ஓம்காரத்தை கேட்கிறோம். அப்படி கேட்டுக்கிட்டே வர வர அந்த ஓம்காரத்தினுடைய உச்சரிப்புக்கு இடையில ஒரு அமைதி இருக்கு இல்லையா? அந்த அமைதிக்கு நம்ம போகணும். அந்த அசப்தத்துக்கு சப்தமற்ற நிலைக்கு உண்டான ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அப்ப இதுக்கு தான் இங்க ஓமுடைய உச்சரிப்புக்கு இடையில ஒரு சைலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஓம்னு உச்சரிக்கும் போது இந்த ஓமுக்கும் அந்த ஓமுக்கும் இடையில ஒரு அமைதியை நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதுதான் நமக்கு இந்த புரிதல் இன்னும் மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. அந்த புரிதல்னால தான் மனம் அமைதித்தன்மைக்குள்ளேயே போக முடியும். இல்லைன்னா மனம் அமைதிக்கு போகாது. ஏன்னா அமைதி தான் இங்க நம்முடைய மூலம். அதனால இந்த ஓமுக்கும் அந்த ஓமுக்கும் இடையில இருக்கக்கூடிய அமைதியை முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கவனிக்க நம்முடைய உண்மைத்தன்மை நமக்கு உள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்குண்டான ஒரு தூண்டுகோல் தான் இந்த சைலன்ட் ஸ்டேட். அந்த ஓமுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சைலன்ட் ஸ்டேட். அதாவது அது தூண்டி விடுது, அவ்வளவுதான். அந்த அமைதியை நோக்கி நம்மளை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கையாள கத்துக்கணும். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான மந்திரமாகவும், அந்த நான் பிரம்மம் என்ற நிலைக்கு அந்த உள்ளுணர்வின் வடிவத்தை நாம் உச்ச நிலையை அடையும் போது அவித்யா மற்றும் அதன் அனைத்து விளைவுகளும் இல்லாத நிலையில், அதாவது நம்முடைய அறியாமைகள் அனைத்தும் நீங்கிய நிலையில் அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுபட்ட பிரம்மத்தின் சாராம்சம் காணப்படுகிறது. பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்பதை பூரணமாக உணர்ந்து ஞானே பிரம்மம் என்ற அந்த ஞானத்தை நாம் அடைவோம். அப்ப மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, கட்டுப்பாடுனா இங்க எப்படி இந்த புரிதலோட, அதாவது நான்கிற அந்த புரிதல் எப்படி மாறி இருக்கும்? இப்போ மனதினுடைய ஈகோவிலிருந்து விடுபட்டு அந்த தூய அறிவு நிலைக்கு உயர்ந்திருக்கும். இங்க நான்கிற விஷயத்துல ஒரு சேஞ்ச் நடந்துரும். என்ன சேஞ்சு? ஃபர்ஸ்ட் மனசுதான் நான் அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த மனம் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விட்ட உடனே இங்க ஒரே நான் இருக்கு. அந்த தூய அறிவு தான் அங்க நான் சொல்ல முடியும். அப்ப அந்த நான்ங்கிறது பிரம்ம நான். அதுதான் அங்க தூய அறிவுடைய நான். அந்த நிலை எப்படின்னா ஒன்றுமற்ற தன்மை. அதுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அது எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சைலண்ட் ஸ்டேட்ல இருக்கு. அந்த நிலை மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூன்யம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அங்க சூன்யமாக அது மாற்றப்படுவது கிடையாது. சூன்யம் அல்ல. மனதால் கருதப்படும் பொருளின் குறிப்பிட்ட வடிவமே அதை பிரம்மனிலிருந்து வேறுபடுத்துகிறது. மனதனால ஒரு விஷயத்தை நம்ம கற்பிக்கும் பொழுதோ அல்லது புலன்களின் வழியாக மனம் ஒன்றை அறியும் போதோ தான் அது நம்முடைய அறிவிலிருந்து வேறாக இருப்பது போல தோற்றம் அடைகிறது. ஆனா அந்த மனமற்ற தன்மையை நாம விட்டு அந்த அறிவினால் தான் இது எல்லாம் இருக்குதுன்னு தெரிய வந்துட்டா அந்த வடிவங்களிலிருந்து விலகிய உருவமற்ற தூய பிரம்மத்தின் இருப்பு அப்ப வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு நிலையில ஒரு பொருளின் உண்மையான இயல்பு அது புலன்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டும் இல்லை, அதன் குறிப்பிட்ட வடிவங்கள் அனைத்தும் மித்யாவாகும் போது மனதில் வெளிப்படுவது பிரம்மமே என்று வேறில்லை. அதன்படி ஸ்ருதி இந்த நிலையை இவ்வாறு விவரித்து கூறுகிறது. அப்ப அதுதான் நம்ம இங்க ஏற்கனவே பாடத்துல பார்த்தோம். இங்க அந்த புரிதல் மனதிற்கு கொடுத்து அந்த மனம் தன் தனித்துவத்தை இழந்து விட்டால் அறிவு மட்டும் இருக்கு. அப்ப அந்த அறிவே தான் என்ன ஆகுது? அறிபவனாக மனமாகவும் மாறி அறியப்படும் பொருளாக இந்த உலகமாகவும் விரிகிறது. அப்ப இங்க மூன்றும் நமக்கு திரிபுட்டியில வரும். அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் என்ற மூன்று விஷயங்களுக்குள்ளேயும் நம்ம உலகத்தை பார்க்கும்போது அறிவு இருப்பதினால் தான் இங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் இருக்கின்றதுங்கிற நிலைப்பாட்டுல இங்க எல்லாம் பிரம்மமயமாக இருக்கும். அப்போ சர்வம் பிரம்மமயம். அப்ப எல்லாமே அந்த பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு வேறாக இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இங்க நான் எதிலிருந்து பிரித்து விட முடியும்? எதையும் எதிலிருந்து பிரித்து விட முடியாது. அப்படி பிரிக்க முடியாத நிலையில இங்க நான் பிரம்மம் என்று நான் என்னை சொல்வதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவும் முடியாது. அப்ப அங்க நான் பிரம்மம் என்று நான் அப்போது சொல்லும் போது அது அகங்காரமற்ற நிலை. அது என்னுடைய உண்மை சொரூப நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க பாயிண்ட். இது நிறைய பேருக்கு புரியாததுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, துவைதிகள்லாம், இவன் நான் பிரம்மம்னு அகங்காரத்துல சொல்லிட்டு இருக்கானுங்க அத்வைதிகள். அத்வைதிகள் எல்லாம் நான் பிரம்மம்ன்ற அகங்காரிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க புரியாததுனால. ஆனா இங்க இந்த பாடத்திட்டம் நமக்கு எப்படி புரிய வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
இங்க நான் பிரம்மம் என்று எப்போது கூற முடியும்? தனக்கு வேறாக இன்னொன்னு இல்ல. இருப்பதெல்லாம் இறைவனே என்று பார்க்கும்போது, அந்த இறைவனுக்கு வேறாக ஒன்று இல்லாத பொழுது, நானும் அந்த இறைவனேங்கிற அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள நான் போயிட்டா, எதை பிரித்து விட முடியும் இறைவனிடமிருந்து? எதையும் பிரிக்க முடியாது. அப்ப அங்க நானே பிரம்மம் என்று தான் சொல்லியாக வேண்டும். அந்த நிலை தான் இங்க தன்னடக்கம், அந்த தன்னறிவு, அப்புறம் தன்னுடைய சுயம் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, அகங்காரத்துல நான் பிரம்மம், பிரம்மம் என்று சொல்வது கிடையாது. அது நெறைய பேருக்கு புரியறதில்ல. புரியாம நான் பிரம்மம், நான் பிரம்மம்ன்ட்டு அகங்காரத்துல சொல்லிட்டு திரியிறாங்க. அதனால இவங்க எல்லாம் பிரம்மம் ஆயிட முடியுமா? பிரம்மத்துக்கு வேறாக இருக்கிற இவங்க எப்படி பிரம்மம் ஆக முடியும்? அப்படின்னு துவைதிகள் பேசுவாங்க. அந்த புரிதல் வந்து துவைதிகளுக்கு இல்ல. ஏன்னா அவங்க பிரம்மத்தை தனக்கு வேறாக பார்ப்பதினால. ஆனா அத்வைதி எப்படி பார்க்கிறான்? தன்னில் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்க்கிறான். பிரம்மத்தை பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒன்றிலிருந்து பிரித்துட்டா அது அதற்கு வேறாக இன்னொன்னு வந்துட்டா அது இறைவனாக இருக்க முடியாது. இறைவனுக்கு வேறாக இன்னொன்னு வந்துருச்சு அப்படின்னா, அது இறைவனுடைய மகத்துவத்தை குறைத்து மதிப்பிடுவதாக மாறிவிடும். அப்படி வந்து மாற முடியாது. ஆனா இறைவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, ஒரு மகத்துவம் இருக்கு. அதனால தான் இறைவன் வந்து எல்லையற்றவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவனுடைய மகா சக்திய, அவனுடைய எல்லையில்லாத ஆற்றல நம்ம வந்து எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, அறியாமையினால துவைதத்துல இந்த மாதிரி பலவாறான இறைவன் இருப்பதாக கற்பித்துக் கொண்ட பிரச்சனை தான் இதெல்லாம். இந்த ஆன்மீக பாதையில இத்தனை மதங்களும், சமயங்களும் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்து விட்டன. அதனால அத நம்ம போனோம்னா நெறைய டைம் எடுத்துக்கும். அடுத்த மந்திரத்துக்கு போலாம். ஸ்லோகம் 8. அந்த பிரம்மத்தை அடையாளம் காணும் பண்புகளை பற்றி இப்ப 8வது ஸ்லோகம் பேசுது. 8வது மந்திரம். ததேவ நிஷ்கலம் பிரம்ம நிர்விகல்பம் நிரஞ்சனம் தத் பிரம்மாஹமிதி நாத்வா பிரம்ம சம்பத்யதே த்ருவம். அதாவது நிர்விகல்பம் நிரஞ்சனம் அப்படின்னா, நிர்விகல்பம் அப்படின்னா என்னன்னா வேறுபாடுகள் அற்றது. நிரஞ்சனம் அப்படின்னா கரைகள் அற்றது. அஞ்சனம்னா கரை, நிரஞ்சனம்னா கரையற்றதுன்னு அர்த்தம் சமஸ்கிருத வார்த்தை. அப்ப அந்த பிரம்மத்தினுடைய குணாதிசயங்கள், பண்புகள் எப்படி இருக்குன்னா, பிரம்மத்தை பற்றி நம்ம பெருமையா பேசும்போது எப்படி சொல்லுவோம்? அது தூய அறிவு, சுயம் பிரகாச அறிவு, அது நிர்விகல்பம், நிரஞ்சனம், நிர்மலம் அப்படின்னால அதுக்கு ஒரு பல நாமங்கள்ல அதை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அப்படி நம்ம புகழுகின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு நீங்க மந்திரம் சொல்லும்போது, ததேவ நிஷ்கலம் பிரம்ம நிர்விகல்பம் நிரஞ்சனம். அப்போ ததேவ நிஷ்கலம் பிரம்ம. நிஷ்கலம்னா அது பாகங்கள் இல்லாத பிரம்மம். அதற்குன்னு எந்த ஒரு பாகமும் இல்லை, உடல் உறுப்புகளும் கிடையாது. அது எந்த ஒரு உடல் உறுப்புகளும் இல்லாத ஒரு நிஷ்கலம். அதே சமயம் அது எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாதது. அதை பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டதுதான் பிரம்மம். அப்ப அதை நம்ம பிரிச்சு பார்த்தா தானே துவைதம் வருது. இப்ப பிரம்மம் வேறு, ஜீவன் வேறு அப்படிங்கிற பிரிவினை வந்துட்டா பிரம்மத்தினுடைய மதிப்பு குறைந்து போகிறது. அப்ப அந்த பிரம்மத்துக்கு வந்து நிர்விகல்பம், நிரஞ்சனம், நிஷ்கலம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிஷ்கலம்ங்கிற வார்த்தை என்ன? பாகங்களே இல்லாதது பிரம்மம், வேறுபாடுகளே இல்லாதது பிரம்மம், கரைகளே இல்லாதது பிரம்மம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தை நம்ம பிரிச்சு வச்சு அதுல நம்ம 2 இருக்குது, இன்னும் இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணுலாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால பிரம்மத்தையே பிரித்து பார்க்கக்கூடிய மனோநிலை வந்து மனதனுடைய பிறழ்வு தான் சொல்றோம். மனம் தான் 2ஆக பிரிந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அதுக்குத்தான் இப்ப நம்ம பயிற்சியை மனதுக்கு தான் கொடுக்கணும். அறியாமையினாலதான் மனசு வந்து எல்லாம் பிரிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்குது. எத்தனை விஷயங்களை பிரிச்சுக்குது. அப்ப அந்த பிரிவுல இருந்து ஒடுங்கி ஒருமைத்தன்மைக்குள்ள வரும்போது இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அங்க இறைவனுக்கு வேற இல்லவே இல்லை. அப்ப இதுல மட்டும்தான் இறைவன் இருக்கிறான்ட்டு நீங்க எதை போய் போற்ற முடியும்? அப்ப இறைவனை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்துலதான் போற்றி புகழணும்னு ஏதாவது இருக்குதா? அப்படியும் கிடையாது இல்லையா? இப்ப நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்குது. இறைவனை வந்து ஒரு வடிவத்துக்குள்ள தேர்ந்தெடுத்துக்குது. அந்த வடிவத்தில் தான் இறைவன் இருப்பதாகவும் நம்புது. அதனாலதான் வேறுபாடுகள் மனிதனிடத்திலே காணப்படுகிறது, சமயங்களும் காணப்படுகிறது. சமயங்கள் எப்படி காணப்படுது? சைவ சமயம் வந்து சிவபெருமானை வந்து தன்னுடைய பிரதான தெய்வமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு அது சொல்லிக்குது. இந்த வைணவ சம்பிரதாயம் என்ன பண்ணுது? பெருமாளை கடவுளாக பாவித்துக் கொண்டு அவர் மட்டும்தான் கடவுள்னு சொல்லுது.
சாக்தம் வந்து அம்பாளை வழிபாடு பண்ணுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்துல கடவுளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இது மட்டும்தான் கடவுள், இவர் மட்டும்தான் உயர்ந்தவர் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த பிரம்மத்தை அந்த குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே பார்க்க அந்த மனம் ஆசைப்படுது. ஆனா எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மத்தை, பார்க்கும் இடம் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்மத்தை அனுபவமாக்க மனசு விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா மனதனுடைய தன்மை என்ன? இந்த மாதிரி இருமை தன்மையிலேயே இருந்து பழகிட்டதுனால, இது மாதிரி விஷயங்களை தான் விவகாரம் பண்றதுல ஆர்வமா இருக்குது. அப்ப இந்த மாதிரி மனதிற்கு ஒரு புரிதல் கொடுக்கும்போது மட்டும்தான் இது வந்து அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள வர முடியுமே தவிர, இல்லைன்னா வீணா சண்டை சச்சரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசுன்னு சொல்லி சாமிகளுக்குள்ளேயே போராட்டம், சண்டை, பிரச்சனை. அப்புறம் அந்த வைணவ சம்பிரதாயத்திலேயே பாருங்களேன், 2 பேரு. வடகலை, தென்கலை. அது இப்ப சமீபத்துல பயங்கர பிரச்சனை எல்லாம் ஓடிச்சுல்ல. இந்த நாமம் போடுறதா, அந்த நாமம் போடுறதான்ட்டு சண்டை. அப்புறம் நான் தான் இதை பண்ணுவேன், நீ தான் அதை பண்ணணும்னு சண்டை. அப்ப இதெல்லாம் எதனால வருது? சமய வேறுபாடுகள் ஏன் உண்டாகுது? இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாததுனால. பெருமாள்ங்கிறது ஒரே கடவுள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் வைணவர்களுக்கு வந்து தலைவன் யாரு? பெருமாள் தானே, விஷ்ணு தானே. அப்ப அந்த விஷ்ணுவை நீ எப்படி வழிபட்டா என்ன? அதுல வந்து நான் வடகலையில வழிபடுறேன், நான் தென்கலையில வழிபடுறேன்னு சொல்லிட்டு 2 கலையா பிரிச்சு வச்சுக்கிட்டு, அதுல நான் தான் பூஜை பண்ணுவேன், நீ தான் பூஜை பண்ணுவேன்ட்டு ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் சண்டை போடுவதனால, நம்முடைய தர்மம் எவ்வளவு கீழ்நிலைக்கு போயிடுச்சுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளவு பெரிய உயரிய தர்மம் நம்முடைய சனாதன தர்மம். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லுது. நீயே பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம ஏத்துக்கிறது இல்ல. நான் பிரம்மம் சொல்றது நம்ம எவ்வளவு பெருமை அடைய வேண்டிய விஷயம். அதாவது இப்ப நம்மளை பார்த்து முட்டாள்னு சொன்னா நம்ம கோபம் வருது இல்லையா? ஆனா நம்மளை பார்த்து பிரம்மம்னா நம்ம சந்தோஷமெல்லாம் அடையணும். ஆனா அதை கூட நம்ம ஏத்துக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிறோங்கிறத இங்க சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு எது தேவைங்கிறதையே தெரியாததுனால, எது உண்மையா நம்முடைய சுபாவமோ அதையே வெளிப்படுத்தி பார்க்கக்கூடிய நம்ம இயல்பு தன்மையை தான் நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால யாராவது நம்மள சொன்னா அந்த இதை நம்மளால ஏத்துக்க முடியல. பிரம்மம்ங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு உயரிய விஷயம். அதை சொன்ன பெருமை தானே நம்ம படணும். என்னையே பிரம்மம்னு சொல்லிட்டாருப்பா, எவ்வளவு ஒரு ஆனந்தமான விஷயம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் அடையறதை விட்டுட்டு, என்ன போய் பிரம்மம்னு சொல்றீங்களேன்ட்டு நம்மளே தாழ்த்தும் போதுதான் நம்ம கீழ்நிலைக்கு போயிடுறோம். என்ன எப்படிங்க பிரம்மம்னு சொல்றீங்க, அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டா வேணா நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா புரிய வைக்கலாம். கேட்காமயே நான் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சமுதாயத்துல தலை தோங்கி நிற்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு வேறுபாடுகள், வேற்றுமைகள், அந்த ஒருமைத்தன்மை இல்லாதனாலதான் சுயநலம், எங்க பார்த்தாலும் அயோக்கியத்தானாலாம் மேம்பட்டு வந்துருச்சு. கடவுள்கள்லயே இத்தனை வேறுபாடுகள், அப்புறம் அதுலயே பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப அதனால இங்க பிரம்மத்தினுடைய பண்புகளை பார்க்கும்போது வேறுபாடுகள் அற்றது, கரைகள் அற்றது, நிர்விகல்பம், நிரஞ்சனம். அதே மாதிரி தத் பிரம்ம அகம் இதி நாத்வா, அந்த பிரம்மம் நானே என்று தெரிந்து கொண்டால் பிரம்ம சம்பத்தியதே துருவம், அந்த நித்தியமான பிரம்மத்தை அவன் அடைகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ததேவ நிஷ்கலம் பிரம்ம நிர்விகல்பம் நிரஞ்சனம் தத் பிரம்மா ஹமிதி நாத்வா பிரம்ம சம்பத்தியதே துருவம். அப்ப என்ன சொல்ல வருதுங்க? அந்த பிரம்மன் நானே என்று தெரிந்து கொண்டால் அவன் நித்தியமான பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அந்த நித்தியமான பிரம்மம் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டது? வேறுபாடுகள் அற்றது, கரைகள் அற்றது. அதற்கு உடல் உறுப்புகளோ பாகங்களோ கிடையவே கிடையாது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிஷ்கலம் என்றால் உறுப்புகள் அற்றது, நிர்விகல்பம் என்றால் வேறுபாடுகள் அற்றது, நிரஞ்சனம் என்றால் கரைகள் அற்றது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரம்மாதார விருத்தியை பயன்படுத்தி நாம் விசாரம் செய்யும் போது, இப்ப நம்ம இடத்துல வந்து மனோவிருத்திகள் பலவாறாக இருக்கு இல்லையா? ஏன்னா மனசு வந்து எதையாவது கண்டதெல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு தானே விருத்தியா வெளிப்பட்டு இருக்கு, மனோவிருத்திகள். அதுல இப்ப நம்ம நான் பிரம்மம் என்ற ஒரு விருத்தியை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுதான் பிரம்மாகார விருத்தியின் பேரு. நான் பிரம்மம் என்ற ஒரு விருத்தியை மட்டும் பயன்படுத்தி நாம் விசாரம் செய்யும் போது உண்மையான பிரம்மமானது 3 பண்புகளால் அடையாளம் காணப்படுகிறது. இவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப தேடுபவரின் பணி அவரது மனதில் எழும் எண்ணங்களை வேறுபடுவதற்கான வழிகாட்டுதல்களாக இந்த 3 அளவுகோல்களை பயன்படுத்தி பொய்யில் இருந்த உண்மைக்கு தனது அடையாளத்தை மாற்றுவதாகும். அதாவது மனதில் எப்பொழுதும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்க வேண்டும். அதாவது மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி முற்றிலும் இல்லாத எண்ணங்களை மனதில் வைத்திருப்பது மிக மிகவும் கடினம்.
அப்ப எண்ணங்களுடைய 3 போக்குகளை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மனமற்ற தன்மை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த அடிப்படையில இங்க மனதின் இயல்பானது எந்த ஒன்றையும் பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து அறிவை அடைகின்ற போக்காகும். ஏன்னா மனசு அப்படித்தானே ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள விரும்பும். மனதினுடைய தன்மையை என்னன்னா அந்த புத்தி சக்தியின் வாயிலாக பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள பார்ப்போம். அப்ப அந்த புத்தி சக்தியானது இயல்பிலேயே எதையும் பகுத்தறிகின்ற தன்மை கொண்டது. இது பகுப்பாய்வு செய்வதன் மூலம்தான் ஒன்றிலிருந்து வேறொன்றுக்கு முன்னோக்கி செல்கிறது. இவ்வாறு பொருட்களை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம்தான் மனம் அவற்றை பற்றிய அறிவை பெறுகின்றது. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரித்து பார்த்து அந்த புரிதலோட நம்ம ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களுக்கு இடையில் வேறுபாடுகளை காணும் உள்ளமைந்த போக்கு நம் மனதிலும் உள்ளது. ஒன்று மற்றொன்றிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அறிய விரும்புகிறது. அதன் பிறகு அவற்றின் வேறுபாடுகள் இருமைகளால் வரையறுக்கப்படும் வகையில் அவைகளின் விஷயங்களை பெயரிடுகிறது. அது இந்த வேறுபாடுகளுக்கு உண்மைத்தன்மையை அளிக்கின்றது. இது மனதனுடைய செயல்பாடு. ஏன்னா மனம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பகுத்து பிரித்து அதுக்குண்டான புரிதலோட அதற்கு ஒரு பெயரையும் சூட்டி நாம ரூபங்களை உண்டாக்கி அப்ப அதனுடைய உண்மைத்தன்மை இதுதான் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நித்திய அனித்திய வஸ்து வேகத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனம் அந்த புரிதல்ல மேலோங்கி வரும்போது மட்டும்தான் எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா மனம் சரியான புரிதலுக்கு வராத வரைக்கும் அனித்தியமான விஷயங்களை தான் நித்தியமாக நினைத்துக் கொண்டிருக்கும். அந்த புரிதலுக்கு தான் இங்க மனசை நம்ம லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. மனதிற்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. அப்ப தியானத்தின் போது ஒரு சாதகர் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று அந்த ஆத்மாவை பொருட்படுத்தும் போக்காகும். ஏன்னா இப்ப தியானம் பண்ணும்போது நம்ம அந்த ஏகாக்கிர நிலையில அந்த ஆன்மாவை மட்டுமே பொருட்படுத்தி பார்க்கும்போது ஆத்மாவில் கவனம் செலுத்த மனம் முயற்சி செய்யும் போது, அதாவது இப்ப நம்ம ஆத்மாவை பற்றி ஒரு தியானத்துல நம்ம ஈடுபட்டும் போது கூட மனசு என்ன பண்ணுது, தனக்கு வேறாக இன்னொரு விஷயம் இருப்பதாகத்தான் கற்பனை பண்ணி கொண்டிருக்குது. அப்ப தனக்கு வேறாக ஒரு பிரம்மம் இருப்பதாகத்தான் நினைத்துக் கொண்டு தியானத்துல ஈடுபடுது. அதுதான் இங்க தியானம் பண்ணக்கூடிய இருமை நிலை. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் அந்த மாதிரி ஆத்மாவை அடைய ஆசைப்படுபவருக்கு வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுது அப்படின்னா, மேற்கூறிய போக்கை தவிர்க்க, அந்த மாதிரி இருமை நிலை உண்டாகாமல் தவிர்க்க, ஆத்மா அனைத்து வேறுபாடுகளிலிருந்தும் விடுபட்டது மற்றும் பாகங்கள் இல்லாதது என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொண்டு நாம் பார்க்கும்போது என்ன நமக்கு புரிய வரும் தெரியுமா? நம்முடைய மனதின் போக்கை இந்த உபனிஷத்து எப்படி மாற்றுகின்றது என்பது புரியுதுன்னா, இப்போ இந்த ஸ்லோகங்கள்ல ஆத்மா என்பது நமது இயல்பான உணர்வாக இருப்பதனால இப்ப நம்முடைய நிலை எப்படி தெரியுமா? இந்த ஆத்மாவானது பெரியதை விட பெரியது, சிறியதை விட சிறியது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ஆத்மாவிலிருந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போதுதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆத்மாவிற்கு வேறாக இருந்து கொண்டு பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி அந்த இருமைகள் எல்லாம் நமக்கு புரிய வரும். ஆனா அந்த ஆத்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு நம்ம பார்க்கும்போது இங்க எதை நம்ம எடுத்து பிரிச்சு பார்க்க முடியும்? ஒண்ணுமே பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப அதுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு அதை பார்ப்பதுங்கிறது மிக மிக சிரமம். அதைத்தான் இங்க சுட்டிக்காட்டுது இந்த மந்திரம். அதாவது நானே என்னை பிரித்து பார்க்கிறது என்னுடைய நிலையில் இருந்து கொண்டு முடியாது. நான் எனக்கு வேறாக இன்னொன்று இருப்பதாக இருந்தால் தான் நான் பிரித்து பார்க்க முடியும். இருப்பது ஒன்றே என்றும் போது அதை எப்படி நம்ம பிரிக்கவே முடியும்? பிரிக்கவே முடியாது. அதுதான் இங்க சொல்ல வருது. அப்ப மனதினுடைய இன்னும் ஒரு போக்கு என்ன அப்படின்னா, ஆத்மாவை கரைப்படுத்ததாக கருதுவது உண்மையில் அகங்காரத்திற்கு சொந்தமானதெல்லாம் ஆத்மாவுக்கு சொந்தமானதாக தோன்றும் சில குணங்களினால் உண்டாகின்றன. உபனிஷத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தமான விளக்கங்கள் மற்றும் உருவங்களை தியானிப்பதன் மூலம் இந்த தவறான எண்ணங்கள் அனைத்தையும் போக்க முடியும். உதாரணமாக ஆத்மா ஆகாசத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இப்ப ஆத்மா எப்படி இருக்கிறது, ஒரு ஆகாசம் போன்றது அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆகாசத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற மற்ற பூதங்கள் இருக்கு இல்லையா, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 4 பூதங்களின் இருப்பு அல்லது இல்லாமையால் ஆகாசம் கரையற்றதாகவும் பாதிக்கப்படாததாகவும் உள்ளது. அப்ப இந்த பஞ்சபூதங்களுடைய முதல் தோற்றம் ஆதியில் இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு ஆதாரமாக அந்த ஆகாச பூதம் மட்டுமே இருந்தது. அந்த ஆகாச பூதங்களிலிருந்து மற்ற பூதங்கள் தோன்றினாலும் அதனால் ஆகாசம் பாதிக்கப்படவில்லை. அதனால் ஆகாசத்தினுடைய தன்மையோ குறைபாடோ ஒன்றுமே வரவில்லை. அந்த ஆகாசத்திலிருந்து எதையும் பிரிக்க முடியாது, குறைபடுத்த முடியாது. அதாவது ஒரு பூரணத்திலிருந்து அந்த பூரணத்தை பிரித்தெடுத்தாலும் அங்கு எஞ்சி இருப்பது பூரணமே என்பது போல
அங்க வந்து ஒன்றுமே அதுல இருந்து பிரிச்சு வெளியே எடுத்துடவே முடியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? வெளிய வந்ததாக, பிரிந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி அப்படிதான் வெளிய பிரிந்து வந்ததே, அது ஏதாவது ஆகாயத்தை களங்கப்படுத்தி விடுமா? அப்படின்னா களங்கப்படுத்தவும் முடியாது. ஏன் முடியாது? இப்ப ஆகாயத்திலிருந்து பிரிந்து வந்த நெருப்பு பூதம் ஆகாயத்தை சுட்டெரித்து விடுமா? அப்ப நெருப்பு ஆகாயத்தை சுட்டு விட முடியுமா? முடியாது. அப்ப காற்று வந்து ஆகாயத்தை கலைத்து விட முடியுமா? நான் பலமா வீசுறேன், கலைத்து விடுகிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நீர் பூதம் வந்து ஆகாயத்தை நனைத்து விட முடியுமா? நனைக்க முடியாது. அப்ப இதத்தான் வந்து நமக்கு உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு. ஏற்கனவே பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கதை அப்படின்னா, இப்ப பிரம்மம் தன்னில் தானாய் நின்று கொண்டிருந்தது. அப்ப அந்த பிரம்மத்தை பார்த்து மற்ற பஞ்சபூதங்களுடைய தலைவன் இந்திரன் வந்து, "இது யாரு புதுசா இருக்குதே இங்க?" அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு உபனிஷத் கதை. அப்ப அது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இந்திரனுடைய பஞ்சபூதங்களுக்கு அவன் தான தலைவன். அப்ப இந்திரன் என்ன சொல்றான், காற்று கிட்ட சொல்றான், "வாயு பகவானே நீ போய் அது யாருன்னு பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புறான். உடனே இந்த வாயு பகவான் வந்து பிரம்மத்துக்கிட்ட போகுது. போய் பிரம்மத்துக்கிட்ட நின்னு, "நீ யார்?" அப்படின்னு கேட்குது. "நான் யாருன்னு தெரியுது இருக்கட்டும். நீ யாருன்னு?" அப்படின்னு பிரம்மம் கேட்குது. "நான் தான் வாயு பகவான். நான் நினைச்சேன்னா எங்க உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுருவேன். என்னுடைய பலம் அப்படிப்பட்டது. நான் வேகம் எடுத்தேன்னா இங்க ஒண்ணு கூட நிக்காது. எல்லாம் பறந்து போயிடும்" அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பிரம்மம் என்ன பண்ணுது, ஒரே ஒரு புல்ல மட்டும் தூக்கி கீழ போட்டு, "எங்க இந்த புல்ல வந்து நீ அசைச்சுடு" அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த வாயு பகவான் வந்து பயங்கரமா தன்னுடைய பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அத ஊதி பார்க்கிறாரு. கொஞ்சம் கூட அந்த புல்லு அசையறது இல்ல. அந்த புல்லு அந்த இடத்துல போட்டது போட்ட மாரி கிடக்குது. இவரு எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவு பிரம்மாண்டமான மலைகளையும், மரங்களையும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கட்டடங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த காற்றினுடைய பவர் வந்து, ஒரு சாதாரண புல்ல அசைக்க முடியல. அப்ப ஒரு புல்லையே அசைக்க முடியலங்கும்போது, என்னடா இது நம்மளால முடியலையேன்ட்டு தன்னுடைய இயலாமைய வாயு பகவான் ஒப்புக்கொண்டு திரும்பிடுறாரு. திரும்பி இந்திரன் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி நான் போனேன். அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. என்னால அத தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்ன உடனே, தன்னுடைய அவமானப்பட்டத சொல்றதில்ல. நான் இந்த மாரி தெரிஞ்சுக்க முடியலன்ட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப உடனே இந்திரன் என்ன சொல்றான், சரி வாயு பகவானால தெரிஞ்சுக்க முடியல. அக்னி பகவானே நீ போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரம்மத்துக்கிட்ட அனுப்புறாரு. அப்ப அக்னி போறாரு. அக்னி போன உடனே நீ யாருன்னு கேட்கிறாரு. பிரம்மம் என்ன சொல்லுதுன்னா, நான் இருக்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கோ. நீ யார் ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் தான் வந்து அக்னி அப்படின்னு அது சொல்லுது. சரி அக்னியா, சரி பாரு என்ன உன்னுடைய பவர் என்னன்னு கேட்கிறாரு. நான் வந்து எத வேணா எரிச்சிடுவேன். என்கிட்ட வந்து வர்றதெல்லாம் பொசுங்கி பஸ்மம் ஆயிடும். எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுது அக்னி. அப்ப உடனே பிரம்மம் என்ன சொல்லுது பாரு, அங்க போட்டிருக்கிற புல்லு இப்பதான் வாயு முயற்சி பண்ணிட்டு போனான். சரி நீ வேணா அதை எரிச்சிடு அப்படிங்கிறாரு. அப்ப அக்னி அதை எரிக்க முயற்சி பண்றாரு. அந்த புல்லை எரிக்க முடியல. அவருடைய அத்தனை சக்திகளை உபயோகப்படுத்தியுமே அந்த புல்லை எரிக்க முடியல. அப்ப அக்னி பகவானும் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி இந்திரன் கிட்ட போயிடுறாரு. அப்ப இது மாதிரி பஞ்சபூதங்களும் தொட முடியாத தன்மை பிரம்மத்தினுடைய தன்மை, அந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்பதை இங்க சுட்டிக்காட்டும் போது என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, அந்த பிரம்மத்திடமிருந்து அந்த அறிவினிடமிருந்து வெளிப்பட்ட அத்தனை அம்சங்களும் அந்த அறிவை தொடவே முடியாது. ஆனால் அந்த அறிவினுடைய வெளிப்பாடாகிய இந்த மனசு தானே எல்லாம் செய்வதாக ஆட்டம் கட்டும். அதுதான் இந்த பாடத்தினுடைய இந்த கதையினுடைய தாத்பரியம். அதாவது நம்ம வந்து அத அறிவுபூர்வமாக அந்த கதைகளை நம்ம பார்க்கணும். அதாவது படம் பார்க்கிற மாரியோ அல்லது ஒரு புராண கதைகளை படிக்கிற மாரியோ பாடங்களை படிக்க கூடாது. அதனுடைய ஆழமான உட்பொருள் என்னன்னா, அந்த அறிவு இருப்பதினால்தான் இந்த மனமே இருக்குது. ஆனா இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அறியாமையினால தன்னுடையதாக எல்லாவற்றையும் பாவித்துக் கொண்டு தன்னுடைய படைப்பாகவும் தான் இருக்கிறனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற மாரியும், என்னுடைய புத்தி சக்தி ரொம்ப அபரிமிதமானது என்பதாக பெருமிதம் அடித்துக் கொள்வதும், இதெல்லாம் எதை சுட்டிக்காட்டுது? மனதனுடைய அகங்காரத்தை சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இந்த அகங்காரம் நீங்க வேண்டுமென்றால், அந்த அறிவை நாம அறியும் போது மட்டும் தான் நீங்க முடியுமே தவிர, அந்த அறிவை அறியாத மனம் அகங்காரத்தில் அகப்பட்டுக் கொண்டு தன்னுடைய மகத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறதுங்கிறத இங்க புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த கதையினுடைய ஓமானம். அப்ப ஒரு அக்னியினாலேயோ, ஒரு காற்றினாலேயோ, ஒரு நீரினாலேயோ அசைக்க முடியாத பிரம்மம் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது, அந்த நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது தான் அது புரியும். அதற்கு புறத்தில் இருந்து கொண்டு பார்க்கும்போது நம்முடைய அகங்காரம் என்ன பண்ணுது? அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் இங்க பிரச்சனை. அதுக்கு தான் நெறைய ஓமானங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப ஒரு கப்பல் பயணம் பண்ணி போகும்போது, அந்த கப்பலுக்குள்ள இருந்துட்டா, கப்பல் நகர்வது நமக்கு தெரியாது. ஆனா கப்பலுக்கு வெளியிருந்து பார்த்தா தான் கப்பல் நகர்வது நமக்கு தெரியும். அதுபோல அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள வந்துட்டா, இந்த உலகம் நமக்கு மறைஞ்சிடும். ஏன்னா நம்ம அந்த ஆனந்த நிலையில நம்மிடத்திலேயே அத்தனையும் ஒடுங்கி இருப்பது நமக்கு புரியும். ஆனா வெளியிருந்து பார்த்தா, அத்தனை அசைவுகளும் இருப்பதற்கு காரணம் அந்த மனசு தான் அப்படிங்கிறது இங்க சுட்டிக்காட்டுது.
அப்ப இந்த ஸ்லோகத்துல கடைசி 2 வரிகளும் சாதகன் தனது தியான பயிற்சியில் அடைய வேண்டிய இலக்கை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. அது என்ன அப்படின்னா, நான் பிரம்மம் என்ற ஒரு எண்ணத்தின் மூலம் இந்த முயற்சிகள் அனைத்தும் செய்யப்படுகின்றன. நானே அந்த பிரம்மம் என்று உணர்ந்தவன் மாற்றத்தை அடையாத பிரம்மமாகவே இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள். தத் பிரம்ம அகமிதி நாத்வா பிரம்ம சம்பத்தியதே துருவம். அந்த பிரம்மம் நானே என்று தெரிந்து கொண்டால் அவன் நித்தியமான பிரம்மத்தை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த 8வது மந்திரத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய பொருளாக பார்த்தோம். அடுத்தது 9வது ஸ்லோகத்துல இதனுடைய கண்டினியூட்டி மீண்டும் வருது. அதாவது பிரம்மத்தினுடைய பெருமை, அதனுடைய பண்பு இன்னும் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, நிர்விகல்ப மனந்தம் ச ஹேது திருஷ்டாந்த வர்ஜிதம் அப்ரம்மேய மனாதிம் ச யஜ்ஞாத்வா முச்யதே புதஹா. நிர்விகல்ப மனந்தம் ச. நிர்விகல்பம்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிளவுபடாதது அப்படின்ட்டு. அனந்தம் அப்படின்னா எல்லையற்றது. அதுதான் இங்க சொல்ல வருது இந்த மந்திரம். நிர்விகல்பம் அனந்தம் ச. அதாவது அனந்தமும் நிர்விகல்பமானது பிரம்மம். நிர்விகல்பமான பிரம்மம்னா அதை பிரிக்க முடியாதது. அனந்தம் எல்லையற்றது. அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அது இங்கதான் இவ்வளவுதான் லிமிடேஷன் அது கொடுக்க முடியாது. அது ஒரு எல்லையற்றது பிரம்மம். ஹேத்து திருஷ்டாந்த வர்ஜிதம். அது தர்க்கத்திற்கும் ஒப்பிடுவதற்கும் தாண்டி இருக்கிறது. தர்க்கம் பண்ணவே முடியாது. பிரம்மத்தை பற்றி ஒரு பேச்சே பேசி இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்றெல்லாம் ஒரு ஆர்கியூ பண்ணி அதுக்கு ஒரு முடிவெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அதை மற்ற எதோடும் ஒப்பிடவும் முடியாது. அதை ஒப்பிடுவதற்கும் அப்பாற்பட்டது. அப்பிரம்மேயம் அனாதிம்ச, அளவிட முடியாதது. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதாவது ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. யத் நாத்வா முச்யதே புதஹா. இவ்வாறு பிரம்மத்தை உணர்ந்தவன் ஞானி ஆகின்றான். அதுதான் இந்த 9வது மந்திரத்தினுடைய உட்பொருள். அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? பிரம்மத்தினுடைய நிலைப்பாடை ஒருத்தன் புரிந்து கொண்டா அவன் ஞானி. பிரம்மத்தை பற்றி புரியலன்னா அவன் அஜ்ஞானி. இப்ப பிரம்மத்தை புரிந்து கொண்டவன், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டவன் எதிலிருந்து பிரம்மத்தை பிரித்து விட முடியும்? எதிலிருந்து பிரிக்கவே முடியாது. அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ள வந்த பிறகு தன்னை பிரம்மம் என்று சொல்வதில் என்ன தயக்கம்? அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வதில் என்ன தயக்கம்? அதுதான் இங்க புரிதல் இல்லாதனால மனசு அதை சொல்ல மாட்டேங்குது. காரணம் என்ன? மனசுக்கு நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டா பிரம்மா நம்மளை கவுச்சிக்குவாரு அப்படின்னு பயப்படுது. ஏன்னா இன்னும் இறைமலையிலே தான் இருக்கு, மனசு இருமையிலே தான் சிக்கிட்டு இருக்குது. அப்ப நமக்கு வேற இறைவன் நம்மளை கோவிச்சுக்கு பாரு, நீ எனக்கு சமமா வந்துட்டியா அப்படின்னு நினைச்சுக்குவாரோ அப்படின்னு மனசு நினைக்குது. அப்ப இதெல்லாம் மைண்டனுடைய பிளே தானே. மனசு எங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துது, மனசு எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடத்திட்டமே. இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த மனசு நம்மளை எப்படி வேணா கேம் பண்ணும், எந்த நிலையில வேணா மாட்ட விடும். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம அஜ்ஞானத்தை நீக்கி கொண்டு அந்த அறிவாக நான் இருக்கிறேன் என்று சொல்வதில் நமக்கு என்ன தயக்கம்? பிரம்மங்கிற வார்த்தை வேணா நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க அப்படின்னு சொன்னா நான் அறிவாக இருக்கிறேன்னு வேணா சொல்லிக்கலாம். அது நல்லா இருக்குல்ல. அப்ப நான் அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க, அது இன்னும் பெருமையா இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வருது இங்க சாஸ்திரம். அதனால வார்த்தைகளை நம்ம சரியா உள்வாங்கி ஒரு புரிதலோட வந்துட்டோம் அப்படின்னா இங்கு வேற்றுமைகள் கிடையாது. இங்க நாமமும் ரூபமும் நம்மால் சூட்டப்பட்டது. ஆனால் பிரம்மத்துக்கோ அந்த அறிவுக்கோ இங்கு பெயரும் இல்லை, உருவமும் இல்லை. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மத்தின் 6 குணாதிசயங்கள் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 குணாதிசயங்கள் நம்ம பார்த்துட்டோம். பிரம்மத்துடைய 2 குணாதிசயங்கள், நிஷ்கலம், நிர்விகல்பம், அப்புறம் நிரஞ்சனம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது கரைகள் அற்றது, உறுப்புகள் அற்றது, வேறுபாடுகள் அற்றதுங்கிற வரைக்கும் நம்ம அங்க பார்த்துட்டோம். இப்ப இங்க என்ன சொல்ல வருது? நிர்விகல்ப அனந்தம் சேது திருஷ்டாந்த வர்ஜிதம். அதாவது அனந்தம் மட்டுமல்ல, தர்க்கத்துக்கு பண்ண முடியாதது, அளவிட முடியாதது, இரண்டற்றது அப்படின்னு இது பிரம்மத்தினுடைய டெபினிஷன் விரிந்து கொண்டே போகிறது. அப்ப பிரம்மனின் 6 குணாதிசயங்கள் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ளன. அதில் நிர்விகல்பம் என்ற முதல் குணம் ஏற்கனவே முந்தைய ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டது. மீண்டும் 5 புதிய குணாதிசயங்கள் அனைத்தும் ஆத்மாவை உணர நம் மனம் எடுக்கும் முயற்சிக்கு உதவி செய்யக்கூடியவையாக இருக்கிறது. அப்ப இதிலும் முந்தைய ஸ்லோகத்திலும் கூறப்பட்டுள்ள குணங்கள் உலக விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுகின்ற அறிவின் அளவுகோல்களை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியாதவைகளாகும்.
ஏன்னா நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த புற அறிவை வைத்துக்கொண்டு இது மாதிரி ஒரு விஷயங்களை நாம மற்ற இதனோட ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது. இது இதனோட ஒப்பிட்டு பார்க்கலாமா, அதனோட ஒப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லவே முடியாதுங்கிறதுனால இங்க சுட்டி காட்டுது. அப்ப பிரம்ம கடலின் ஆழத்தை அளக்கும் கருவி நம்மிடம் இல்லவே இல்லை. அப்ப அந்த பிரம்மம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கடல் அப்படின்னா, அந்த கடலினுடைய ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்பதற்கான கருவி நம்மிடத்துல இருக்கக்கூடிய புலன்கள்ல இல்ல. நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த புலன்களை வைத்துக்கொண்டு பிரம்மத்தை நம்ம அளவிட முடியாது, பிரம்மத்தை நம்ம எடை போட முடியாது, எந்த ஆராய்ச்சியும் உட்படுத்த முடியாது. அப்ப இதனுடைய முக்கிய பகுதி இதுதான். இந்த மந்திரத்தினுடைய முக்கிய பகுதி இதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி மேலும் இந்த ஆன்மாவை உணர்வதற்கான 5 முயற்சிகள் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத, உணர முடியாத பிரம்மத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு 5 முயற்சிகள் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இதே மந்திரத்துல. அது என்ன அப்படின்னா, அனந்தம், அதாவது முடிவில்லாதது, எல்லை இல்லாதது பிரம்மம். அது அனாதி, அது எப்பொழுது தொடங்கியது, எப்பொழுது தோன்றியதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த 2 குணாதிசயங்களுக்கும் காலத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை குறிக்கிறது. ஒன்று தொடக்கமற்றது மற்றும் முடிவில்லாதது என்றால், அதை அளவிடுவதற்கு அதற்கு எதிராக ஒரு கால அளவும் இருக்க முடியாது என்பது நமக்கு நிரூபிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனந்தம், எல்லையற்றதாகவும் முடிவில்லாததாகவும் இருக்கின்ற ஒன்றை எந்த ஒரு உபகரணத்தை கொண்டும் அளந்து விட முடியாது. அதனால அந்த அளவீடுகளுக்கு அப்பாற்பட்டது பிரம்மம். அப்புறம் தர்க்கம் மற்றும் ஒப்பிட முடியாததுன்னு சொன்னோம் இல்லையா? பிரம்மத்தை தர்க்கம் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு பண்ண முடியாது. வேறோடு ஒப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாதிரி காட்டவும் முடியாது. அந்த அடிப்படையில அந்த 2 பண்புகளின் காரணமான பிரம்மத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்றுக்கு காரணமும் இல்லை, விளைவும் இல்லை என்றால் அதை எப்படி தர்க்கத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியும்? அப்ப அந்த பிரம்மம் என்ன ஒரு காரணத்தினால வந்தது, அல்லது அதனுடைய விளைவு இப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியாததுனால, அந்த 2 விஷயங்களையுமே புரிந்து கொள்ள முடியாத நாம் எதன் அடிப்படையில் தர்க்கம் செய்ய முடியும்? அதுதான் இங்க சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப ஒரு விஷயத்தின் காரணம் தர்க்கத்தை பயன்படுத்துவதன் மூலம் பெறப்படுகின்றது. அப்ப நம்ம தர்க்கத்தின் மூலமா தான் இதற்கு காரணம், இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த காரியத்திற்கு காரணமான அந்த விஷயத்தை நம்மால் கண்டுபிடிப்பதற்கான வழியே இல்லாத பொழுது அதை பற்றி நாம் தர்க்கம் செய்ய முடியாது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்புறம் மேலும் இரண்டற்றது என்று சொல்றதுனால, அந்த 2 விஷயங்கள் இல்லாத ஒன்றை நீங்க எதனோடு ஒப்பிட முடியும்? 2 விஷயங்கள் இருந்தால் தானே இதுக்கு வேறாக இது இருக்கிறதுன்னு சொல்லி ஒப்பிட்டு காட்ட முடியும். அங்க இன்னொரு விஷயமே இல்ல. அப்படி இல்லாத பொழுது இதை இன்னொன்றோடு ஒப்பிட்டு பேசவே முடியாது என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம ஒரு உருவத்தை பயன்படுத்தி இந்த உருவம் இப்படிப்பட்டது, அந்த உருவம் அப்படிப்பட்டது என்று வேணால் அந்த இருமைகளை முயற்சி பண்ணி ஒப்பிட்டு பண்ணி காட்டலாம். ஆனால் எப்போதும் உருவமற்றதாக இருக்கின்ற அந்த உண்மையான விஷயத்தை நாம எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அது நடக்கவே நடக்காது. அப்ப இரண்டற்ற தன்மை அந்த இறைவனிடத்திலே இருமைகளை பார்க்கவே முடியாது என்பதாக இங்கு இருக்கிறது. அப்புறம் அளவிட முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. அளவிட முடியாதுங்கிறது எப்படின்னா, ஆகாசத்திற்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை அளவிட முடியாததை நம்ம பார்க்கிறோம். ஆகாசத்துக்கே அளவில்லை. அது எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்ற அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தினுடைய அந்த விண் சக்தி இருக்கு இல்லையா, விண் இருக்கு இல்லையா, ஆகாயம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய தொடக்கம் எங்க, அதனுடைய முடிவு எங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டாலேயே அது முடியல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆகாய தத்துவத்துல பிரம்மத்தை குறித்து நம்ம பேசும்போது, அதை அளக்க ஒரே வழி அதற்கு வெளியே நிற்பது மட்டும் தானே. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை அளக்கணும்னா, அந்த அளக்கக்கூடிய விஷயத்துல வெளியிருந்தா தான் அதை அளக்க முடியும். ஆனால் அந்த விஷயம் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதால், எந்த விஷயம்? அந்த ஆகாயம் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதால், அதை அளப்பதற்காக அதற்கு வெளியே எப்படி நாம் நிற்க முடியும்? அதாவது இங்க ஒரு கேள்வியை கேட்டு இதை புரிய வைக்குது இந்த உபனிஷத்து. எப்படி புரிய வைக்குதுன்னா, இப்ப பிரம்மத்தை நம்ம பிரம்மத்துக்கு வெளியிருந்தா தானே நீங்க பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அப்ப பிரம்மத்தை நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அதனால பிரம்மத்தை உங்களுக்கு புரிய வைக்க முடியல. சரி, விட்டுருவோம். ஆனா ஆகாயத்தை பார்த்திருக்கீங்கல்ல, ஆகாயம்ங்கிறது இப்ப இந்த வெட்ட வெளி, ஆகாயம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத இந்த வெட்ட வெளிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த பிரம்மாண்ட வெட்ட வெளியில நமக்கு இந்த பிரபஞ்சமே இருக்குது, இந்த காஸ்மிக், அதாவது இந்த கேலக்சியே இருக்கு. அப்ப இந்த பிரம்மாண்ட வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இந்த கேலக்சியில எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, கிரகங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட கேலக்சியை நீங்க அளக்கணும் அப்படின்னா, இந்த கேலக்சிக்கு வெளியே போய் தானே நீங்க அளக்க முடியும். கேலக்சி வெளியே போகணும் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு வெளியே போய் நின்னுதான் அதனுடைய மெஷர்மெண்ட்டை பார்க்க முடியும்.
அது முடியுமா? நடக்காது. ஏன்னா நாமளே அதுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப நாம அதுக்குள்ள இருந்துகிட்டு இத நம்ம அளக்கிறது என்றைக்குமே நடக்காது இல்லையா? அதனால தானே இன்றைக்கு வரைக்கும் சயின்ஸ்னால இத கண்டுபிடிக்க முடியல. சயின்ஸ்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல? எனக்குள்ள இருந்துகிட்டே நான் என்ன அளக்க முடியுமான்னா எப்படி முடியும்? அது முடியாது. எனக்கு வேறாக இன்னொரு பொருள் இருந்தா அத அளக்கலாம். அப்ப அது ஆகாயத்துக்குள்ளேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன். பூமிங்கிற பந்து எங்க இருக்குது? ஆகாயத்துக்குள்ள தான இருக்குது. அப்புறம் அந்த பூமிக்குள்ள நான் எங்க இருக்கிறேன்? அந்த ஆகாயத்துல தான் நானும் இருக்கிறேன். அப்ப நானே இந்த ஆகாயத்தை அளவிட வேண்டும் நினைத்தா நடக்கவே நடக்காது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி தனக்கு வெளியே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி அளக்க முடியாதோ, நம்ம எத அளக்கணும்னாலும் வெளியிருந்து தான் அளக்க முடியும். ஆனா இந்த ஆகாயத்துக்கு வெளிய நம்ம போக முடியாதுங்கும்போது, ஆகாயத்தை அளக்க முடியாதுங்கிற அந்த புரிதல் நம்மகிட்ட வந்துட்டா, அதற்கு வெளியே நம்ம எப்படி நிக்க முடியாதோ, அதுபோல பிரம்மத்திற்கு வேறாக இருந்து கொண்டு தான் நம்ம அளக்க முடியும். அப்படி அளக்க முடியுமா? நாமளே பிரம்மமா தான் இருக்கிறோம். அப்ப அது எப்படி டெஃபினிஷன் குடுக்க முடியும்? அது நடக்கவே நடக்காதுங்கிறத இங்க சொல்ல வருது. இந்த மந்திரம் அதுதான் சுட்டி காட்டுது. இந்த இடத்துல என்ன புரிய வைக்குது அப்படின்னா, அந்த விஷயம் எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பதால், அதை அளப்பதற்காக அதற்கு வெளியே எப்படி நிற்க முடியும்? அளக்கும் கருவியே பிரம்மனின் அங்கமாக இருக்கிறது. இதுவரை பிரம்மனை அடையாளம் காண உதவும் 8 குணாதிசயங்களை கற்றுக்கொண்டோம். பிரம்மம் என்பது காலம், இடம், காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம். உலகப் பொருட்களின் அளவுகோலுக்குபடி பிரம்மம் அளவிட முடியாதது. அப்ப இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இங்க ஆகாயத்தை ஓமானமாக எடுத்து சுட்டிக்காட்டப்படுது. ஏன்னா ஆகாயத்தை எப்படி நீ ஆகாயத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு அளக்க முடியாதோ, அது போல பிரம்மத்தை நீ பிரம்மமாக இருந்து கொண்டு பிரம்மத்தை நீ அளவிட முடியாது. அப்ப அதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. அப்ப இவ்வாறு நமது விசாரத்தை தொடர்ந்து நம்மை பிரம்மனிடத்தில் கொண்டு செல்லும். மேலும் பிரம்மத்தை அறிவதன் மூலம் நாம் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். அப்ப இது மாதிரி தான் நம்ம இந்த புரிதல்ல பிறப்பு இறப்புங்கிற விஷயத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியுமே தவிர, வேற என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நம்ம சுத்தி கொண்டே இருப்போம். ஏன்னா நமக்கு புரியல. புரியாதனால இந்த உலகம் இருப்பது போல தோன்றிக் கொண்டு, இல்ல நான் பிறக்கிறேன், நான் இறக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு, மனதனுடைய ஆசா பாசங்கள்ல நம்ம சிக்கிக்கொண்டு, மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்துல சுற்றி கொண்டே இருக்கிறோம். அப்ப இது மாதிரி இந்த விஷயத்தை நாம் இந்த 9வது மந்திரம் மூலமா புரிந்து கொண்டோம். இப்ப அடுத்தது 10வது மந்திரத்திலிருந்து 16வது மந்திரம் வரைக்கும் ஒரு 7 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல உள்ள கருத்துக்கள் என்ன மாதிரின்னா, பிரம்மம் என்பது சந்தேகத்திற்கு இடம் இல்லாதது, வரையறுக்கப்படாதது, எல்லா தர்க்கங்களுக்கும் ஒப்புமைகளுக்கும் அப்பாற்பட்டது, எல்லா ஆதாரங்களுக்கும் மற்றும் காரணங்களுக்கும் அப்பாற்பட்டது. இதை உணர்ந்த சாதகன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவான், முக்தி அடைகிறான். அப்போ இது இடம் மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படாதது, மேலும் மற்ற எந்த விஷயங்களாலும் வரையறுக்கப்படாதது, அதை பற்றி யூகிக்கவும் முடியாது. சுருக்கமாக இது அறிவை அடைய உதவுகின்ற எந்த கருவிகளாலும் அணுக முடியாது. ஆனால் பிரம்மத்தை உணர்ந்து முக்தி பெற்ற ஞானி மேலே விவரிக்கப்பட்டுள்ளபடி அவர் பிரம்மனை நன்கு அறிந்தவர் ஆகிறார். ஆத்மா அறியப்பட்டு மனம் ஒடுங்கி போனால் மனதற்ற யோகிக்கு இவ்வாறு விவரிக்கப்பட்ட பிரம்மன் சுயமாக வெளிப்படுகிறது. அப்ப இங்க மனமற்ற யோகி, மனமற்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய சுயம் பிரகாசிக்கும். மனதில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும், அந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் தன்னுடைய உண்மை சுரூபம், தன்னுடைய சுயம் வெளிப்படவே வெளிப்படாது என்பதுதான் இந்த மந்திரங்கள் மூலமா நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கிய விஷயமாக பார்க்கிறது. அப்ப அந்த ஆத்மா என்றும் மாறாதது அப்படிங்கிறது தான் அடுத்த 10வது மந்திரத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். அது நேரம் கருதி நாளை வகுப்புல வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த அமிர்த பிந்து உபநிஷத்தினுடைய பாடத்திட்டத்துல இதுவரைக்கும் 9 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். அந்த 9 ஸ்லோகங்களையும் நம்முடைய புரிதல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இங்கு இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அதுதான் தூய அறிவு, பிரம்மம், ஆத்மா அப்படின்னு பேரு. அப்ப அந்த தூய அறிவாகிய ஆன்மாவிற்கு வேறாக இங்கு எதுவுமே கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் இருப்பதாக பாவித்துக் கொள்வது மனசு. அதுதான் இந்த அறிபவன் தான் அறியப்படும் பொருட்களை படைத்துக் கொண்டு இங்கு பலவாறாக இருப்பதாக பாவித்துக் கொள்கிறது. ஆனால் அந்த அறிபவன் அறியப்படும் பொருள்களால் அடையப்படுகின்ற அத்தனை பொருட்களுடைய அதிஷ்டானமாக அறிவுதான் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சிடுச்சுன்னா, அப்ப அந்த அறிவுக்கு வேறாக இங்க அறிபவனும் கிடையாது, அறியப்படும் பொருளும் கிடையாதுங்கிற புரிதல் நமக்கு வந்துட்டா, இங்கு எதுவும் எதிலிருந்தும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதா இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருள். இதை நாம நல்லா உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கு
நான் பிரம்மம் என்று சொல்வதில் எந்த தயக்கமும் தேவையில்லை என்பதாகத்தான் இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அப்ப அந்த புரிதலோட இன்னும் மேலும் நாம் பயணிப்போம். அடுத்து வருகின்ற பகுதிகளை நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.